சீதாபுரம் என்ற ஊர்ல ரோமு சாமுன்னு 2 பழ வியாபாரி இருந்தாங்க. சோமு ரொம்ப ஆக்டிவானவர். காலையில எழுந்து அவரோட பழங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வர கஸ்டமர் கிட்ட சிரிப்போட நியாயமான விலையில பழங்களை வித்துட்டு இருந்தாரு. ராமு ரொம்ப சோம்பேறியா இருந்தாரு. காலையில 10 மணிக்கு எழுந்து அவரோட கடைக்கு போயிட்டு பழங்கள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே வித்துட்டு இருந்தார். வர கஸ்டமரையும் ஏமாத்தி பழங்களோட விலையை அதிகமாக்கி விற்பாரு. அதனாலே எல்லா கஸ்டமரும் சோமு கிட்ட தான் போய் பழங்களை வாங்குவாங்க. இதை பார்த்த ராமுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. அட என்னப்பா இது, நான் விற்கிறதே தான் அவனும் விற்கிறான், அவன்கிட்ட மட்டும் எல்லாரும் போய் வாங்குறாங்க, என்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. இருக்கு இவனுக்கு, நாளைக்கு ஒரு வழி பண்றேன் எனக்கு என்ன சொல்லிட்டே பழங்களை விற்க ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் மக்கள் யாருமே அவர் கடைக்கு போகவே இல்லை. ஆனா சோமு ராமு நினைச்ச மாதிரி நினைக்கவே இல்லை. அவரை பார்த்து பரிதாபப்பட்டாரு. ஏன்னா ராமு சோமுவோட ரொம்ப நெருங்கிய நண்பனா இருந்தாரு. என்னடா இது, ராமோட கடைக்கு யாருமே போகவே இல்லை, இவன் வேற சோம்பேறியா இருக்கான், இவனுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்கணும், ஆனா என்ன பண்றதுதான் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பழங்களை வித்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு நைட்டே ராமு யாருக்கும் தெரியாம சோமுவோட பழவண்டி சக்கரத்தை உடைச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. காலையில எப்பயும் போல லேட்டா எழுந்திரிச்சு ராமு கடைக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா சோமு அவருக்கு முன்னாடியே வந்து பாதி பழங்களை வித்துட்டாரு. இதை பார்த்த ராமுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் மேல ரொம்ப பொறாமை வந்துச்சு. திருப்பியும் அன்னைக்கு நைட்டே போயிட்டு அவரோட பழ வண்டியே எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒடிச்சு வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில ரொம்ப லேட்டா 12 மணிக்கா எழுந்திரிச்சு கடைக்கு போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா சோமு பழங்களை வித்துட்டு இருந்தாரு. பாதி பழங்களை வித்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அட என்னடா இது, நம்ம பழவண்டியை உடைச்சோம், ஒளிச்சு வச்சோம், அப்பயும் அவன் வந்து விற்கிறானே, எப்படி அவனால மட்டும் முடியுது? சரி, அவன்கிட்டே போய் கேட்போம். இந்தாப்பா சோமோ, நான் தான்ப்பா அவன் பழவண்டியை உடைச்சேன், நான் தான் ஒளிச்சும் வச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருப்பா. ஆனா நான் இவ்வளோ பண்ணியும் நீ காலையிலே வந்து சிரிச்சுக்கிட்டே பழங்கள் எல்லாம் விற்கிறியப்பா, எப்படி? நண்பர் ராமு, நான் சோம்பேறியா இல்லாததுனால தான் நீ என்னோட வண்டியை ஒளிச்சு வச்சியும் உடச்சு வச்சியும் என்னால பழங்களை விற்க முடிஞ்சது. நீ என்னதான் இருந்தாலும் என்னோட நண்பர் ராமு, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீனும் உழைக்கணும் ராமு, நீ சோம்பேறியா இருக்க கூடாது சொன்ன உடனே ராமுவோட கண்ணுல தண்ணீர் பொங்கி வந்துருச்சு. உடனே ராமு சோமுவை பார்த்து, இந்தாப்பா சோமு நம்பா, என்ன மன்னிச்சிடுப்பா. அடுத்த நாள் சோமுவும் ராமுவும் விடிய காலையிலே எழுந்து 2 பேரும் பழங்களை ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் கிட்ட நியாயமான விலையில சிரிப்போட பழங்களை வித்தாங்க. இதனால 2 பேருக்குமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க.